ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோகிராம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிம்பிள்ஸ்னால் என்ன அண்ட் அதோட டெக்னாலஜி அது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எவ்வளோ காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக என்ன காஸ்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் பார்க்க போகிறேன். அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிம்பிள்ஸும் இருக்குது. மோட்டர்லெஸ் இந்தமாதிரி கிம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ கிம்பிள்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் கால்ட் அ கிம்பிள். ஸோ கிம்பிள் ஐதர் உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்பர் டிஎஸ்எல்ஆர் கேமரா நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் கூட நீங்கள் கிம்பிள்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ டிப்பிக்கலாக ஒரு கிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷாட் எடுக்கிறீங்க, ஒரு வீடியோஸ் இல்லை ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எடுக்கிறீங்க, வேறு அதில் உங்கள் ஃபோன் ஆக்சுவலி எடுக்கிற உங்கள் ஃபோனோ இல்லை கேமராவோ ஒரு மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு ஷேக்கினஸ் இருக்கும் இமேஜஸில் அண்ட் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ லெட்ஸே இப்போ நீங்கள் பழைய காலம் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கில் போகிற சீக்வன்ஸ் ஒரு ஜீப்பில் போகிற சீக்வன்ஸ் அதை எடுத்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எடுக்கிற சீக்வன்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஈவன் ஒரு சாதாரண மக்கள் யூடியூப்பில் பண்ணுற வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு காரணம் கிம்பிள். ஸோ கிம்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வைப்ரேஷன்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மூத்தாக்கி உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஃபுட்டேஜ் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டேஜ் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக எடுத்த மாதிரி ஒரு கொடுக்கும். அண்ட் இது இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ்லேருந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஈவன் ஆடியோ லான்ச்சஸ் நிறைய ஈவெண்ட்ஸு அண்ட் ஈவன் வெட்டிங்ஸ் நிறைய இடத்துல இந்தமாரி கிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கிம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கலாக என்னென்ன விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ டிப்பிக்கலாக ஒரு கிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை நீங்கள் ஒரு கையில் ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் கிம்பிள் இருக்குது. பட் டிப்பிக்கலாக திஸ் இஸ் சார்ட் ஆஃப் லைக் அ ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்கள் ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜாய்ஸ்டிக் வச்சு நீங்கள் உங்கள் ஃபோன் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம், பேன் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம் அண்ட் ரோல் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கிம்பிள் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதேமாரி கிம்பிள்ஸ் வச்சு வெறும் மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் ஸ்டாட்டிக்கான சில ஷார்ட்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம். அதாவது கிம்பிளுக்கு முக்கால்வாசி இந்த மாதிரி ட்ரைபாட்ஸ் வரும். ஸோ நீங்கள் இல்லைனா ஈவன் நார்மல் ட்ரைபாட்ஸில் கூட நீங்கள் இதை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இமேஜ் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் இருக்குது. ஸோ அது நீங்கள் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் வச்சு நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் உங்களை ஃபாலோ பண்ணும். ஸோ அந்தமாரி ஷார்ட்ஸ் எடுக்கலாம். ஆஸ் இஃப் லைக் ஒரு கேமராமேன் இருக்கிற மாதிரி உங்களை ஒரு ஃபோன் ஃபாலோ பண்ணும். ஸோ நீங்கள் அந்தமாரி ஷார்ட்ஸும் நீங்கள் எடுக்கலாம், விச் லுக்ஸ் அ வெரி குட் விஷுவல் அந்தமாரி ஃபுட்டேஜஸ் நீங்கள் பார்க்குறப்ப. ஸோ இப்போ இந்த கிம்பிள் எப்படி ஒர்க் ஆகும், இதோட டெக்னாலஜி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிம்பிள் ஒர்க் ஆகிற டெக்னாலஜி இப்போ இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் அதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன்ஸில், ஷிப்ஸில் அண்ட் ஈவன் நிறைய வெஹிக்கிள்ஸில் நிறைய இடத்துல இந்த கிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இதில் இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா கைரோஸ்கோப் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது இப்போ இல்லைங்க பல வருஷமாக யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு 500 வருஷம் 600 வருஷத்துக்கு முன்னாடி இங்கு பென் வச்சிருக்கிற சின்ன பாட்டில் இருக்கும். ஸோ அந்த பாட்டில் ஒரு கைரோஸ்கோப் மாரி ஒரு இதில் நீங்கள் நிறைய படத்தில் பார்த்து கூட அந்த சீன்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதை தொட்டிங்க அப்படின்னா அந்த பாட்டில் இருக்க இங்கு கீழே கொட்டாது. ஸோ அது அப்படியே மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், பட் கீழே கொட்டாது. ஸோ அது ஒரு கைரோவோட எக்ஸாம்பிள், அது கைரோ. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஐடியா. அண்ட் அதேமாரி ஷிப்ஸ் நீங்கள் பார்க்குற நிறைய ஷிப்ஸ் எப்படி அவ்வளோ புயல் காற்றுல கீழே கவுறாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இதே டெக்னாலஜி தாங்க, கைரோஸ்கோப். இதே தான் ஏரோப்ளைன்லையுங்க. ஏரோப்ளைன் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, எப்படி போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏரோப்ளைனோட டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கைரோ இருக்கும். பழைய காலத்து ஏரோப்ளைனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனலாக் கைரோ இருக்கும். இப்போ இருக்கிற ஏரோப்ளைன் டிஜிட்டல் கைரோ இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு கிளியராக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கைரோஸ்கோப்ன்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபோட்டோஸ் பாருங்கள். அண்ட் இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ ஸ்மால் சென்சருங்க. ஸோ இந்த சென்சர் இட் டஸ் த ஜாப். ஸோ அது ஒரு ஐடியா சொல்லணும்னா இது நீங்கள் பார்க்குறது இட்ஸ் அ வெரி டைனி ஒன். இது ஆக்சுவலி ஒரு கைரோ. இது கைரோ மட்டும் கிடையாது, இதில் ஆக்சிலரோமீட்டர், மேக்னோட்டோமீட்டர் 2 சென்சரும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ 3 சென்சர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக நம்ம கைக்குள்ளார வந்துருச்சு. ஸோ இதேமாரி ஒன்று தான் இந்த கிம்பிள்குள்ளார இருக்குது. ஸோ அதுதான் நான் என் மூவ்மெண்ட் பண்ணுறதை டிடெக்ட் பண்ணி என்னோடய ஃபோன் ஆக்சுவலி மூவ் பண்ணுது. ஸோ இதுதான் கிம்பிளோட ஆக்ஷன். ஸோ கிம்பிள்ஸ் நீங்கள் அந்த கைரோஸ் நீங்கள் டிப்பிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏரோப்ளைனில் 3 ஆக்ஷன் இருக்குங்க. ஸோ ஒன்று பிட்ச் அப்படின்வாங்க, அதாவது அப் அண்ட் டவுன் போகிற ஏரோப்ளைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் போகிறது, அது யா அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ரோல் ஆகிற ஒரு ஆக்ஷன். ஸோ இந்த 3 ஆக்ஷனும் இந்த கிம்பிள் பண்ணும். ஸோ அதாவது எல்லா மல்டிபிள் டிகிரிஸ் 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்லேயும் இந்த கிம்பிள் ஃப்ளூவிடாக மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஏரோப்ளைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் போயிட்டு வரது பிட்ச்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எலிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் இருக்கும். பின்னாடி டைலில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா எலிவேட்டர்னு இருக்கும். அண்ட் அதேமாரி லெஃப்ட் அண்ட் ரைட் போகிறது வந்து யா. ஸோ அது வந்து பின்னாடி டெய்லர் ரட்டர்னு ஒன்று இருக்கும். இதே தான் கப்பல்லையும் பார்த்தீங்கன்னா ரட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதேமாரி ஏரோப்ளைன் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஏல்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த விங்ஸில் இருக்கும். ஸோ இந்த கிம்பிள்லேருந்து வர டேட்டா, இந்த கைரோலேருந்து வர டேட்டா வச்சு எப்படி ஒரு ஏரோப்ளைன் நேவிகேட் ஆகுதோ, எப்படி வந்து ஒரு ஹெலிகாப்டர் நேவிகேட் ஆகுதோ, எப்படி வந்து ஒரு ஷிப்பு வந்து நீங்கள் மேனுவர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் ஹேண்ட் மூமெண்ட்டை வச்சு இந்த கிம்பிள் வந்து அது ஆக்சுவலி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை எடுத்துக்கிட்டு உங்கள் கிம்பிளை வந்து ஆக்சுவலி உங்களோட ஃபுட்டேஜஸ் வந்து அதை அரேஞ்ச் பண்ணுது. ஸோ இந்த கிம்பிள் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையாதுங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபோன்ஸு, இந்த கேமராஸ், இது எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசர், இன்னொன்று வந்து வைப்ரேஷன் ரிடக்ஷன். ஸோ 2 விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு டிபிக்கல் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களோட டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் இல்லை உங்களோட ஃபோன் கேமராஸில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து லேட்டஸ்ட் ஃபோன்ஸில் இருக்குது, ப்ளஸ் வந்து டிஎஸ்எல்ஆர்ஸ் எல்லாம் நிறைய டிஎஸ்எல்ஆர்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஷாட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ லெட்ஸே வந்து டாலி, நீங்கள் வந்து டாலியில் வச்சு எடுக்கிறீங்க, டாலி ட்ராக்கில் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க, அதாவது முன்னாடி இப்படி போகிறீங்க, இல்லை வந்து ஒரு ஷாட்டை வச்சுக்கிட்டே இப்படி நவுறீங்க. இந்தமாதிரி ஷாட் எடுக்கிறப்ப உங்கள் கையில் இருந்து வர வைப்ரேஷன் இந்த டிவைஸ்க்குள்ளார போகிறப்ப இதுக்குள்ளார ஒரு லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸ் வந்து லேசாக முன்னாடி பின்னாடி மேலே கீழே போகிறதுக்கான சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது ரொம்ப கிடையாது, கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா இந்த கேமரா மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி உள்ளே இருக்கிற லென்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். அதனால தான் நீங்கள் இமேஜ் பார்க்குறதுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதே டெக்னாலஜி தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோப்ரோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஹைப்பர் ஸ்மூத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பைக்கில் போகிற ஹை ஸ்பீட் ஃபுட்டேஜஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் அதுக்கு ஒரு காரணம் வந்து இதே டெக்னாலஜி தான். ஸோ இதில் போத் சாஃப்ட்வேர் ஆஸ் வெல் அஸ் லிட்டில் ஹார்ட்வேர். ஸோ அந்த இருக்கிறதுனால தான் வந்து அது ஒர்க் ஆகுது. இதே நீங்கள் ஒரு டிஎஸ்எல்ஆரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இதில் இருக்கிற ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசர், வைப்ரேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே பண்ணுற வேலை pretty much அதுதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கிம்பிள் ப்ளஸ் ஒரு ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசர் இல்லை இமேஜ் வைப்ரேஷன் ரிடக்ஷன் இந்த டெக்னாலஜி கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஷார்ட்ஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் வந்து நீங்கள் போத் ஹார்ட்வேரில் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேரில் இருக்கிறது யூஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேரில் இருக்கிறது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்மஜ்டாக இருக்கும். அண்ட் இதே வந்து ஹார்ட்வேரில் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியரான ஹார்ட்வேர், அது கம்மியான ஹார்ட்வேர், லெஸ் எக்ஸ்பென்சிவான ஹார்ட்வேர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் சென்சர்ஸ் இருக்குது. இந்த கேமராஸ், இந்த டிஎஸ்எல்ஆர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சிமாஸ் அப்படின்ட்டு ஒரு சென்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சென்சர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற காசு வந்து pretty much இந்த சென்சர்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற மெயின் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இதுக்கு தாங்க. ஸோ அந்த சென்சர்ஸ் வந்து நார்மலான சென்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற இமேஜஸ் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. அண்ட் ஸோ இந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து ஹார்ட்வேர் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான். ஸோ அதுக்கு வரைக்கும் நீங்கள் கேமரா எப்படிலாம் ஆட்டிங்கன்னா அது ரொம்பலாம் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கிம்பிள் தான் வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணுங்க. ஸோ இப்போ கிம்பிள் வந்து காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் கிம்பிள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து மோட்டர்லெஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து மோட்டர் கிம்பிள். ஸோ அதாவது நீங்கள் கையில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, அந்த கிம்பிள் வந்து மூவ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு மோட்டர் வந்து இந்த வேலையை பண்ணுது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 லீவர் இருக்குது. ஸோ இந்த மல்டிபிள் டிகிரி வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லீவர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பேன், டில்ட் அண்ட் ரோல். ஸோ இந்த 3த்துக்கும் வந்து பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் லீவர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மோட்டர் வந்து இது ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பவர் பண்ணி அண்ட் இதில் வந்து பவர் சார்ஜில் இருக்கணும் அண்ட் ஃபோன் சார்ஜில் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த கிம்பிள் வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த கிம்பிள் ஒர்க் பண்ணுறதுக்குன்னே சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஒவ்வொரு மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணால் தான் வந்து இந்த கிம்பிள் வந்து சீம்லெஸ்ஸாக வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மேனுஃபேக்சரோட ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். சரி, நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், அந்த ரிவ்யூஸ்லாம் நீங்கள் படிக்கலாம். முக்கால்வாசி அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிம்பிள் வந்து கிட்டத்தட்ட யூஸ்லெஸ்ங்க. ஸோ அதை நீங்கள் வந்து அந்தளவுக்கு ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு யூஸே பண்ண முடியாது. ஸோ இந்த ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ஹார்ட்வேர், வெரி சிம்பிள் ஹார்ட்வேர். ஸோ நீங்கள் ஜென்ரலாக வாங்குறப்ப 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இது கூட வர சாஃப்ட்வேர். ஸோ உங்களோட ஃபோனுக்கு சப்போர்ட்டடாக இருக்கா, ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு டிஃப்ரெண்ட், ஐஃபோன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஃபோனுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் நல்லா இருக்கா. செகண்ட், யூஸரோட ரிவ்யூஸ் படிங்க. யூஸரோட ரிவ்யூஸ்லாம் சாஃப்ட்வேருக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் தான் ஆக்சுவலி நீங்கள் ஷூட்டே பண்ணுறீங்க, அந்த ஆப்பில் தான் ஷூட்டே பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆப் சரியில்லை அப்படின்னா வந்து இது கம்ப்ளீட் யூஸ்லெஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செகண்ட் வந்து கிம்பிளோட ரிவ்யூஸ் செக் பண்ணுங்கள். அண்ட் கிம்பிளோட குவாலிட்டி அண்ட் இதோட கேலிப்ரேஷன் மெயினாக செக் பண்ணுங்கள். ஸோ முக்கால்வாசி சில கிம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி கேலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சில மேனுஃபேக்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்தளவுக்கு கேலிப்ரேட் பண்ண அவசியம் இல்லை. ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒர்க் ஆகும். சிலது வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணிருக்கணும், அதுவும் வந்து ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப்புன்னு இருக்கும், ரொம்பவே டயர்ஸமாக இருக்கும்.
ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் வந்து ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் ஆஃப் த கிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த குவாலிட்டி. பட் இது வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் எப்படி சொல்கிறது, கிம்பிளை பொறுத்த வரைக்கும் எந்த மார்க்கெட்டுங்க இப்போ வந்து 3D பிரிண்டிங்காக இருக்கட்டும், கிம்பிளாக இருக்கட்டும், இல்லை DSLR-ஆக இருக்கட்டும், ஃபோன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது ப்ராடக்ட் வந்து பழசாக அந்த பழைய வெர்ஷனோட ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் லேட்டஸ்ட் மாடலை விட. ஸோ இப்போ நீங்கள் வந்து லெட்ஸை இது வந்து மோசா மினி எஸ் கிம்பிள். ஸோ இதே கிம்பிள் வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். அண்ட் இது வந்து லெட்ஸை 1 year old வெர்ஷன் வச்சுக்கோங்க. இந்த 1 year old வெர்ஷன் வந்து இப்போ நீங்கள் போய் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கினீங்க அப்படின்னா இதில் லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே அதுலேயும் இருக்கும், ஆனால் காஸ்ட் கம்மியாக இருக்கும். அதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணணும். ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே சாஃப்ட்வேர் இது கூட ஒர்க் ஆகும். ப்ரிட்டி மச் நீங்கள் எடுக்க வேண்டிய ஷார்ட் அவுட்புட் வந்து அதே தான் இருக்கும். ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் மேபி பெட்டர் மோட்டர் இருக்கும் அண்ட் பெட்டர் லிச்சிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி வந்து யூ வில் நாட் லூஸ் மச் ஆஃப் அ திங். ஸோ தட் இஸ் அ திங். ஓகே கைஸ், ஸோ நம்ம இந்த கிம்பிள் பற்றி பார்த்தோம் அண்ட் ஹோப் இட் ஹெல்ப் யூ. ஸோ வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அடுத்த வீடியோஸில் மீட் பண்ணுவோம். அண்ட் கிம்பிள் பற்றி மேபி சின்ன ட்ரைனிங்ஸ் நான் போடுறோம். குயிக்காக ஒரு 5 minutes வந்து எப்படி ஒரு கிம்பிள் வந்து ஷார்ட் எடுக்கிறது, ஸோ அதை பற்றி நம்ம குயிக்காக பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே கைஸ், வில் கேட்ச் அப் ஆன் another video. Have a great day.